வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட் இன்னைக்கு. எக்ஸ்பைரி டே அண்ட் நேத்தோட டே ஹை 23,353. ஞாபகம் வச்சுங்க, 353. இன்னையோட டே ஹை 23,349. 4 பாயிண்ட் கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. டே ஹையும் அண்ட் லாஸ்ட் ட்ரேடடும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். 49ல டே ஹை, 47 வந்து க்ளோசிங் ப்ரைஸ். லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் வேறையாக இருக்கும். சரி, அது வந்து லேட்டாக வரும். ஸோ டெக்னிக்கலாக நேத்தோட ஹையை வந்து உடைக்கல. நேற்று வந்து டாப்பிங் டெயில் போட்டிருந்தாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் கீழே, அந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த லெவலு கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ஹேமர்னு வச்சிங்களேன். அண்ட் டே ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பியூட்டிஃபுல்லாக டெக்னிக்கலாக என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண முடியுமோ பண்ண முடியும். நேற்று வந்து 23,070, அதான் வந்து டே லோ. இன்னைக்கு வந்து டே லோ வந்து 23,104. ஒரு 34.35 பாயிண்ட் அப்பே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்காக டெக்னிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் இன்சைட் பார். இன்சைட் பாருக்கு மரியாதை கிடையாது. நேற்று என்ன ட்ரெண்ட் இருந்துச்சோ அதே ட்ரெண்டு தான். இப்போ இதுக்கு வந்து அனலைஸ் பண்ணோம், இல்லை கன்னு தலையில் வச்சுட்டு இதை அனலைஸ் பண்ணோன்னு சொன்னால் 15 மினிட்ஸ் பாரை போட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து கதை தான், ஒன்றுமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கான ட்ரேடிங்கில் வந்து வால்யூமே கிடையாது. வால்யூமே கிடையாதுன்னா இட் இஸ் அ பியூர் ஷார்ட் கவரிங் தான். இப்போ ஷார்ட் கவரிங்னு சொன்னால் ஒருத்தரை மேலே ஏறிட்டு கீழே விழுந்துருக்கணுமே. நம்ம ஆளுங்க ஆரம்பித்ததே மேலே தான் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறமா கீழே வந்துச்சு. கீழே வந்தோடனே கீழே வரும்போதும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது 140 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. திடீர்னு 11 o'clock வந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்க்கு வந்துருச்சு. மேலேருந்து கீழே வரும்போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் தான். இன்ஃபேக்ட் நானும் வந்து 2 லாட் வச்சுருந்தேன். 23,000 புட்டு வந்து நேற்று வாங்கியிருந்தேன். அண்ட் நேற்று ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஐ வாஸ் சிட்டிங் வித் ப்ராஃபிட். ஒழுங்காக புக் பண்ணியிருந்துருக்கணும். அல்பாசை இன்றைக்கி வந்து ஏதாச்சும் வந்து கீழே வந்துருமான்னு நம்ம டார்கெட் ஒன்று போட்டு வச்சுருந்தோம்ல, 23,000ன்றது. ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம ஒரு பெரிய அந்த 5 மினிட்ஸ் பாரோ 15 மினிட்ஸ் பாரோ வச்சோ நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பார்த்தோம் போது ஆல்மோஸ்ட் ஒரு 9 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துச்சு. அண்ட் அப்பயாச்சும் எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து ஒர்த்லெஸ்ஸாக வந்து எக்ஸ்பைரி ஆச்சு. நோ ரிக்ரெட்ஸ். ரைட். 2 லாட் தானே. ஸோ மைனஸ்க்கு வந்தப்போ கூடயும் இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே ஏறாததுக்கு காரணம் வந்து ஒலட்டாலிட்டி பஞ்சர் ஆகிடுச்சு. ஐவி எப்பயுமே வந்து ஒன்றே வச்சுக்கோங்க, ஆப்ஷன் ப்ரைஸிங்கில் வந்து 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. டெல்டா, தீட்டா, காமான்றது உங்களுக்கு இருக்குது. இதில் ஐவி மெயினாக வந்து இம்ப்ளாய்டு ஒலட்டாலிட்டி பஞ்சர் ஆனாவே பலூனில் காற்று போன மாதிரி ஆப்ஷன் ப்ரைஸஸ் சுக்குன்னு போயிடும். நேற்று 23,000 புட்டு வந்து 47 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே வந்து 12 ரூபா 13 ரூபாவில் ஓப்பன் ஆகி வித்தின் 5 மினிட்ஸில் வந்து இட் கேம் டவுன் டு அரௌண்ட் 7 rupees 8 rupees. அதுக்கப்புறமா அந்த ப்ரைஸ் ஏறவே இல்லை. 3 ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் மேலே ஏறிச்சு. அதெல்லாமே ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 14-15 ருபீஸ்க்கு மேலே வந்து போகவே இல்லை. 14 கூடயும் போகலை. ஸோ மெயின் என்னது, ஒலட்டாலிட்டி. ஸோ ஒலட்டாலிட்டி மார்க்கெட்டில் பஞ்சர் ஆனாவே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி மார்னிங் இல்லை, நேற்று ஈவினிங் க்ளோஸ் ஆகி யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது சரி இன்றைக்கி வந்து டைம் பாஸ் தான் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஈவினிங் டேட்டாஸ் பார்க்கும்போதும் வந்து இன்றைக்கி டைம் பாஸ் தான் பண்ண போகிறாங்க. ஆப்ஷன்ஸில் வந்து இட் இஸ் மோர் ஃபார் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட், பையர்ஸ்க்கான மார்க்கெட் கிடையாதுன்றது. ஸோ அப்பயே வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 650 ரூபா ஒரு பிரியாணிக்கான காசாச்சு கிடச்சிருக்கும். நோ ரிக்ரெட்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 172 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ். அண்ட் டெக்னிக்கலாக ஸ்பீக்கிங் மார்க்கெட்டில் எந்த விதமான டைரக்ஷன்ஸ் கிடையாது. ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னதுன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் 24ல் தான் இருக்குது ப்ரீமியம். பேங்க் நிஃப்டியும் குறைஞ்சிருச்சு, நிஃப்டிலையும் வந்து குறைஞ்சிருச்சு. அது ஒன்று தான் வருத்தம். அதுவும் பிகினிங் ஆஃப் தி மந்த்துன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குற மாதிரி 105 ப்ரீமியமில் இருக்குது. ஒன்று நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1200 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். எப்படி 1200 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. செக்டார் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டாப் பர்ஃபார்மர் வந்து வாஸ் பேங்கிங், நோ டவுட் அட் ஆல். இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல்ஸ் இருந்துச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபைனான்ஸ், ரியாலிட்டி, ஆட்டோ, அது எல்லாமே இருந்துச்சு. ஆட்டோ செக்டார்ஸில் வந்து இன்றைக்கி ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். ஆட்டோ செக்டார்ஸில் சில ஸ்டாக்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி பியூட்டிஃபுல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்சைடுக்கான பிரேக் அவுட் இருக்குது.
எனக்கு இது புரியல. நிஃப்டி வந்து டவுன் சைடு காட்டிகிட்டு இருக்குது, பேங்க் நிஃப்டி அப் சைடு இருக்குது, செம்ம பாசிட்டிவாக இருக்குது. டே சார்ட் ஆகட்டும், வீக்லி சார்ட் ஆகட்டும். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நிஃப்டிக்கான லெவல் கொடுக்குறேன், அது இல்லாத ஒரு 3 ஸ்டாக்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். 3மே வந்து ஷார்ட் டேர்ம் ஆஸ் வெல் லாங் டேர்முக்கு நான் கொடுக்குறேன். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் இல்லை. நேற்று யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் கோல்டெல்லாம் அதே லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக மாறல. $4,365 தான் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரூபி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று லெவல் தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. 15,700 ரேஞ்சில் தான் இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1000, 1500 இப்படி அப்படி மாறி இருக்குது. 2,53,200 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து சில்வர் 999 குவாலிட்டி சென்னையில் விற்கிற ரேட்டு. ரூபி ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைட். நேற்று வந்து ₹95.70 தொட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ₹95.35 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, விச் இஸ் செம்ம பாசிட்டிவான விஷயம். 35 பைசா தானே நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஞாபகம் வச்சுங்க, ப்ரீவியஸ் இப்படி வந்து மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹையை உடைக்கல, மறுபடி ப்ரீவியஸ் லோவை உடைக்குதான்றது நம்ம பார்க்கணும். இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 15.58 இருக்குது. 8.53% வந்து கீழே விழுந்திருக்கு. நேற்று 7.5% ஏறிச்சு, இன்றைக்கி 8.5% கீழே விழுந்துருச்சு. தட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் மோர் ஆன் சைட்வேஸ் போனனால இதாச்சு. ஞாபகம் வச்சுங்க, பயங்கர அக்ரெசிவாக ஷார்ட் கவரிங் வந்துருந்துச்சுனால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருக்கும், ரைட். இட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் விச் வி ஆர் ஷேரிங். நேற்றுக்கான எஃப்ஐஐ டேட்டாஸ் தான் இருக்குது. நேற்று வந்து 5,555 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க வந்து 5,165 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் விற்கிறதுக்கு மேலே வந்து நம்ம மேட்ச் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று வந்து ஒரு 400 கோடி வந்து கம்மியாக இது பண்ணியிருக்காங்க. மிக விரைவில் அதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பிடிச்சிடுவாங்கன்றது நம்புகிறேன். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆன லெவல் வந்து நீங்கள் 55,442 ஞாபகம் வச்சுங்க, 55,442. ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து போடுறது வந்து 55,180 நீங்கள் வந்து போடணும். 300 பாயிண்ட் கீழே கொடுக்குறேன். அண்ட் முதல் இலக்கு 55,890. இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 75 minutes சார்ட்டை நீங்கள் பாருங்கள். யூ வில் பி ஏபிள் டு கெட் திஸ் நம்பர். 55,890 இதுக்கான முதல் இலக்கு. டே சார்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 56,845, க்ளோஸ் டு அபவுட் 1,100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து சொல்கிறோம். அண்ட் வீக்லி சார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 58,182, பெரிய இலக்கு. ஆல்மோஸ்ட் 3,200 பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் 55,180. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எங்கே பை பண்ணணும்? 15 minutes சார்ட்டை போடுங்க. 15 minutes இல்லாட்டினா 75 minutes சார்ட்டை போடுங்க. இன்னைக்கான லாஸ்ட் பார் என்ன இருந்துச்சோ அந்த பாரோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஞாபகம் வச்சுங்க, நான் நம்பர்ஸ் சொல்ல நீங்களே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது புத்திசாலித்தனம். ஞாபகம் வச்சுங்க, நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன், என்னோட சார்ட்டிங் ஸ்கில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சில ஸ்டாக்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன், சில நம்பர்ஸ் கொடுக்குறேன். நம்பர்ஸ் எப்படி அரைவ் பண்ணுன்றதும் நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க, இல்லை ஒரு நல்ல அட்வைசரை கேட்டுட்டு அதுக்குமா ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்ஜினியர்ஸ் இந்தியா சூப்பர் டூப்பராக இருக்குது. என்னோட ஃபேவரட் பேட்டர்ன். இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 239. எங்கே? 239. ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? 230 போடுங்க. கொஞ்சம் தாராளமாக போடலான்னு சொன்னால், இன்ஃபேக்ட் அது போட்டால் நல்லது. 220 அதான் வந்து ஸ்டாப் லாஸ். ஆல்மோஸ்ட் ₹19 டவுன் சைடில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், 10% அப்ராக்சிமேட்லி. முதல் இலக்கு வந்து 280, 280. இரண்டாவது இலக்கு வந்து 297. ரெண்டுமே வந்து டே சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் 390 ஆனால் மந்த்லி சார்ட்டில் இல்லை வீக்லி சார்ட்டில் நீங்கள் வந்து டார்கெட்ஸ் போடலாம். 290ன்றது க்ளோஸ் டு அபவுட் 1.5 years ஃப்ரம் ஹியர், ரைட். மீதி ரெண்டும் வந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஸ்டாப் லாஸ் போடுங்க. ப்ரைஸ் மேலே ஏற ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது புத்திசாலித்தனம். இது வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா. ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பஜாஜ் ஆட்டோ ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் 10,184
இதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் 10,184. இதுக்கான முதல் இலக்கு வந்து 10,982. ஸோ ஆல்மோஸ்ட் 10% பக்கமாக நம்ம வந்து கொடுக்குறோம். 10%ல் ஒரு 7-8% நம்ம வந்து அப்சைட் கொடுக்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் லைக் 10,982 முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு ரொம்ப நல்லா இருக்குது, 15,890. மறுபடியும் நான் சொல்கிறேன், 15,890. பஜாஜ் ஆட்டோ ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸ் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல, பியூட்டிஃபுல் பொசிஷனில் இருக்குது. ஸ்டாப் லாஸ் இதுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. பட் பேட்டர்ன் இன்னும் ஃபார்ம் ஆகலை. 666 666 வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு. இதுக்கான முதல் இலக்கு வந்து 690. டே சார்ட்டில் பார்த்தா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். வீக்லி சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 1074 இதுதான் வந்து இலக்கு. இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டிக்கான இலக்கு கொடுத்துருக்குறேன், அண்ட் அது இல்லாத ஒரு 3 ஸ்டாக்குக்கான இலக்கு கொடுத்துருக்குறேன். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.